வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மிக சோகமான ஒரு நிகழ்வு. சைதை துரைசாமி எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பையன், ஒரே பையன், வெற்றி அப்படின்னு பேரு. ஒரு படத்துல கூட நடிச்சிட்டு இருக்காங்க. அதற்கு லொகேஷன் தேடுவதற்காக இமாச்சல பிரதேசத்துக்கு போறாங்க. தன்னுடைய நண்பன் கோபிநாத்தோட போறார். பிப்ரவரி 4ஆம் தேதி போறாரு. காசா பகுதிங்கிற இடத்துல வந்து லொகேஷன் சிம்லாவுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல். காசா போய் லொகேஷன் பார்த்துட்டு மற்றபடி சுற்றுலா பார்த்தா போவாங்க. சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம், மற்றபடி வேறு தன்னுடைய சொந்த விஷயம் எல்லாம் கலந்து போகக்கூடிய சமயத்துல சிம்லாவை திருங்கிட்டு இருக்க சமயத்துல காசாங் நல்லா அப்படிங்கிற பகுதியில வந்து திடீர்னு வந்து கார் வந்து கட்டுப்பாடை இழந்தது. டிரைவர் ரொம்ப சாமர்த்தியமா பண்றாரு. அங்குள்ள டிரைவர் தான் போட்டு போறாங்க. தன்ஜின் அப்படிங்கிற ஒரு டிரைவர் தான் ஓட்டிட்டு போறாரு. டிரைவர் வந்து சீட் பெல்ட் போட்டிருக்காரு. ஆமா, வெற்றி துரைசாமி பையன், சைதை துரைசாமி பையனுடைய வெற்றி, அவர் வந்து சீட்டு பெல்ட் போடல. பின்னால உட்கார்ந்து இருக்கிற அவர் நண்பர் வந்து சீட்டு பெல்ட் போட முடியாது சொல்லாதுல, பின்னால உட்கார்ந்து போட முடியாது இல்லையா? அதனால வந்து அவரு அடித்து செல்லப்பட்டு கண்டெடுக்கப்பட்டது. அவர் கொஞ்சம் படுகாயத்தோடு தான் இருக்கிறார். அவருக்கு உயிர் இருக்கு. அது விஷயம் ஒரு இதான விஷயம் தான். பட் டிரைவர் வந்து தன்ஜின் ஸ்பாட்லேயே அவர் நீர் மூழ்கி இறந்துடுறாரு. மற்றபடி சைதை துரைசாமி அவருடைய பையன் வெற்றியோ பையனுடைய உடல் வந்து கிடைக்கல. ஆமா, விழுந்த இடம் வந்து சட்லஜ் நதி. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நதி, ரொம்ப ஆழமான ஒரு நதி. அங்க இருக்கக்கூடிய 200 அடி பள்ளத்தாக்காது. அதுக்கு மேல ரோடு. பிரேக்கு பிடிக்காத ஒரு சூழலா என்ன அப்படின்னு இனிமே விசாரணையில தான் தெரிய வரும். அவருடைய கோபிநாத் நண்பன் அவர் வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டடு, சீரியஸ் கண்டிஷன். மற்றபடி வந்து விசாரணையில தான் தெரிய வரும். கார் பிரேக் பிடிக்காம போச்சா, மற்றபடி வேற என்ன சூழல் அப்படிங்கிறது. அதுக்கடையில வெற்றி துரைசாமி அவருடைய உடலை கண்டெடுக்கணும் இல்லையா? சைதை துரைசாமி பையன் வெற்றியுடைய உடலை கண்டெடுக்கணும் இல்லையா? வயசு 45, சின்ன வயசு. பிப்ரவரி 4ஆம் தேதி போன வகையில தேர்ந்தது, ஒரு 12ஆம் தேதி கண்டெடுத்திருக்காங்க. மொத்தம் 8 நாள் கழிச்சு அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுங்கிறது உண்மையில மனசு ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம். சட்லஜ் நதியில விழுந்துட்டாங்க, காரோட விழுந்துட்டாங்க. ஆமா, டிரைவர் ஸ்பாட் அவுட். மற்றபடி கோபிநாத் படுகாயத்தோடு தப்பித்து கொண்டார். அவர் வந்து அந்த தப்பிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். நீச்சல் தெரியுமா என்னன்னு தெரியல. மிக ஆழமான பகுதி. மற்றபடி வந்து ரொம்ப அலை இழுத்து செல்லக்கூடிய பகுதி. அப்படியே அடிச்சுட்டு போயிட்டார். போன வகையில 8 நாள் கழிச்சு தேசிய பேரிடர் மீட்பு குழு, மற்றபடி இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை, தன்னாள் வரை ஸ்கூபா டைவிங் வீரர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்ச வகையில 8 நாளுக்கு பின்னால பாறைக்கு அடியில அந்த உடம்பு வந்து கிடைச்சிருக்கு. நேற்று 2 மணி வாக்குல உடம்ப மீட்டிருக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு வந்து சிம்லாவில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில வந்து அவருடைய உடல் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம தர முடியாது இல்லையா? என்ன காரணங்கள் தெரியும் இல்லையா? நல்ல பையன். மற்றபடி வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தான் ஆகணும். பிரேக் ஃபெயிலியரா, மற்றபடி என்ன ஃபெயிலியர், கூட போன கோபிநாத்துக்கு எல்லா விளக்கமும் தெரியும். மற்றபடி அவர் நல்ல நலமான பின்னால வாக்குமூலம் கட்டாயமா போலீஸார் வாங்குவாங்க. ஆமா, உண்மையில மனசு விரோதமா ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம், மனம் தாங்க முடியாத ஒரு சம்பவம். இதுக்கு வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. பல பேர் தெரிவிச்சிருந்தாலுமே கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி இருப்பது ரொம்ப ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்திலிருந்து ரொம்ப வேதனையா, அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் ஒரு தகப்பன் என்ற முறை. அவருக்கு குழந்தை இருக்கு இல்லையா, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வார்த்தை சொல்லிடுறேன். என்ன சொல்லிடுறேன், எந்த ஒரு தந்தையும் எதிர்கொள்ளக்கூடாத ஒரு பிள்ளை. கட்டாயம் புத்திர தோஷங்களும் சாதாரணம் கிடையாது. அடைஞ்சவங்களுக்கு கேட்டாதான் தெரியும். 10 மாசம் சுமந்து
ஒரு தாய் பெற்றெடுத்து ஒரு தந்தை அதை கொஞ்சம் கூடாது இருக்கக்கூடிய சமயத்துல திடீரென்று இப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல உண்மையிலே வந்து இது வந்து புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. மகன் இறப்பு உண்மையிலே வந்து தாங்க முடியாத ஒரு சூழல். அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் மனசுக்கு பரிதவிக்கக்கூடிய சூழல்னா அந்த மீட்பு குழு அந்த நண்பர் வந்து வீரர் வந்து வெற்றி துறை அவர் வெற்றியினுடைய உடம்ப தண்ணீருக்குள் அமிழ்ந்தபடி பிடித்திருக்கக்கூடிய அந்த படம் இருக்கு இல்லையா, உண்மையிலே வந்து மனசு ரொம்ப பாக்குறப்ப மனசு சங்கடமா இருக்கு. அதை வந்து அந்த படத்தை வெளியிடாமல் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த வீடியோ ரொம்ப வருத்தத்தோட நான் தெரிவிச்சுக்கிறேன். சாதாரண வந்து அதிமுகவுடைய ஒரு அடித்தளத்துக்கு அடிகோடியவர் சைதை துரைசாமி. எம்ஜிஆரோட நெருங்கி பழகியவர். அதிமுக அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இயக்கம் ஆரம்பமாவதற்கு ஒரு 11 பேர்ல மிக முக்கியமானவர் சைதை துரைசாமி. திமுக கழகத்தை விட்டு வெளிவந்ததுக்கு பின்னால கருத்து வேற்று வெளிப்பாடா அவருக்கு வந்து என்ன கிடையாது. எம்ஜிஆர் இருக்கலாம் அதிமுக கழகம் ஒரு கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. கூட இருந்த சைதை துரைசாமி போன்றவர்களுடைய ஒரு மிக அழுத்தத்தின் வெளிப்பாடு என்ன பண்றாரு, சரி நம்மளும் கட்சி தொடங்கலாம் தொடங்குறார். தொடங்கக்கூடிய சமயம் மிக அபாரமான வெற்றி. இன்னைக்கு கூட ஒரு அரசியல் கருத்து உண்டு, இன்னைக்கு எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார்னா அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கருத்து உண்டு. அந்த அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை புரியாத ஒரு எம்ஜிஆர் அதை புரிய வைத்தவர் சைதை துரைசாமி போன்றவர். அப்புறம் அதுக்கு பின்னால் அதிமுக பல பதவிகள் மற்ற சோன்சோ. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் வந்தது. கொஞ்ச நாள் வந்து கட்சியை விட்டு விலகி இருந்தாரு. விலகுல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு மெயின்டைன் பண்ணாரு, கண்டு கொள்ளாமல் இருந்தார். அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்து சமாதானத்தின் தூரமாக ஒரு சப்ஜெக்ட் பண்ணி ஒரு மேயராக வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்புறம் 5 வருஷம் மேயரா இருந்தார். சென்னை மேயர், பழைய மேயர் சைதை துரைசாமி. அவருடைய மகன் தான் இன்னைக்கு வெற்றி. ஆமா, இறந்ததன் அடிப்படையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சட்லஜ் நதிக்கரையில. அப்புறம் வெற்றியா பல விதமான நல்ல வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம்லாம் மேயரா இருந்தப்ப சைதை துரைசாமியாவது செஞ்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட டெங்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட வகையில கூட அவருடைய நிலைப்பாடு வந்து உடனே அவரு மேயரா இருந்தப்பதான் வந்து சென்னையில தமிழகத்துல டெங்கு காய்ச்சல் அப்படின்னு புதுசா உருவாச்சு. அப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டது. முதலிலேயே அந்த பெயர் சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட அதோடைய பரவாட்டம் வந்து அன்னைக்கு ரொம்ப வேகமா இருந்தது. உடனே அதுக்கு ஜெயலலிதா அம்மையார் உத்தரவின் அடிப்படையில் உடனுக்குடைய தன்னுடைய சுய நிலைப்பாட்டின் வெளிப்பாடா உடனுக்குடைய அது ஏற்பாடு பண்ணி டக்குன்னு ஆங்கில மருத்துவத்தை கேட்ட வகையில இதுக்கெல்லாம் ஆங்கிலத்துல மருத்துவமே கிடையாதுங்க அப்படின்ட்டாங்க. உடனே தமிழகத்துல எத்தனை சித்த வைத்தியர்கள் அத்தனை சித்தர்கள் கூப்பிட்டு சென்னையில ஒரு பெரிய கூட்டணி மாதிரி மாநாடு மாதிரி போட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்துல ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்து சொன்னாங்க. அதன் அடிப்படையில டெங்கு காய்ச்சலுக்கு கபநீர் அந்த குடிநீர் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு மூலிகை வைத்தியம், அந்த ஒரு நீரை போன்ற ஒரு வேகத்தை கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. கபசுர குடிநீர் அப்படிங்கிற அந்த குடிச்சு மக்கள் நல்லா அதெல்லாம் வந்து உண்மையில அதனுடைய ஒரு வெற்றியின் சாரம்சம் எல்லாரும் சைதை துரைசாமி தான் செய்யணும், சும்மா சொல்லக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு உழைப்பாளி. அதுக்கு பின்னால அதிமுகவில் வந்து நிற்க வைக்கப்பட்டார் போன 2021. ஆமா, படுதோல்வி அடைந்தார். மற்றபடி வந்து அதுக்கு பின்னால வந்து அதிமுக டச் எல்லாம் அவர் வேற தான் இருக்கிறார். அவர் வந்து IAS பயிற்சி மையத்தை நடத்திட்டு இருக்கிறாருங்க. மனிதநேய IAS இலவச பயிற்சி மையம். அது மூலமா ஏகப்பட்ட பேருக்கு IAS பயிற்சி கொடுத்து இன்னைக்கு அவரால் வந்து ஏகப்பட்ட IAS ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் இருக்கக்கூடிய சமயத்துல அவர் எப்படி உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு இருப்பார். அதே மீறி எடப்பாடியின் வற்புறுத்தின் வெளிப்பாடு வந்து மா சுப்பிரமணியனை எதிர்த்து போட்டியிட்டாரு அதிமுக சார்பா. திமுக சார்பா மா சுப்பிரமணியன். ஆமா, மா சுப்பிரமணியன் வெற்றிக்கு பின்னால் அவருடைய பேச்சே கிடையாது. ஏன்னா அதிமுக தான்
செதஞ்சு போச்சே. இந்த நேற்று சொல்லுங்க ஓபிஎஸ் அதிமுக 5ஆக சிதறி கிடைக்கிறது அப்படிங்கிறார். அது என்னன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து உள்ள கட்சியில நிலைப்பாட்டை வந்து இவெல்லாம் செய்தி துரைசாமி போன்றவெல்லாம் வந்து ரொம்ப டீசென்டானவங்க. டச் பண்ணாம அப்படியே அரசியல் வேணாங்கிற நோக்கம் இல்லாம கண்டுகொள்ளாமல் அவர் விலகி கொண்டிருந்தார். விலகி விட்டார். அதான் உண்மையின் வெளிப்பாடு. ஆமா, அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு நடந்திருக்க ஒரு துயரம் வந்து உண்மையிலேயே வந்து மனம் கணக்கக்கூடிய ஒரு துயரம். ஆமா, என்னமோ போனாங்க வந்தாங்க, ஏதோ அகால மரணம் மாரடைப்பு மற்ற சோ இறந்தார்கள் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆமா, தண்ணீரில் மூழ்கி 8 நாளுக்கு பிறகு அந்த சடலம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையிலே எந்த தகப்பனாவோ ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இருக்கு. அதனால வந்து இந்த வீடியோ மூலம் சொல்லிக் கொள்வது, அந்த மீட்பு வீரர் வந்து வெற்றியினுடைய பாடி வந்து தண்ணிக்குள் அமிழ்ந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ஒரு படம் இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. அந்த படத்தை தயவு செய்து வெளியிடாதீங்க. அந்த படத்தை ஹெராஸ் பண்ணிருங்க. ஏன்னா அது பார்க்கக்கூடிய சமயத்துல மிக நெருக்கமானவர்களுக்கு மனம்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு. பல பத்திரிகை வெளியே ஆயிடுச்சு. இனி வெளிவராமல் அதை தடுக்க வேண்டியது நம்மளை போன்ற சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் கடமை தான், மீடியாஸுடைய கடமை. வேறு படத்தை வெளியிடலாம், ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற மாதிரியோ, மற்றபடி போஸ்ட்மார்டம் பண்ணி வந்த பாடி கொண்டு வர மாதிரியோ, அது வேறு விதமான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் பார்க்கக்கூடிய சமயத்துல. ஆனா இது அப்படி இல்லை. அந்த அந்த மீட்பு பணி வீரர் வந்து பாடியை தூக்கி இருக்கிறாரு. தூக்கி அந்த பாடி தெரியுது முகம்லாம். ஆனா அந்த முகம் வந்து தண்ணீரில் அமிழ்ந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கு, முகம் தெரியுது, வெற்றியோட முகம் தெரியுது. அப்படிங்கிறப்ப அதை பார்க்கக்கூடிய சமயத்துல என்னடா அது உயிரோடு இருந்தால் இப்படி நடக்குமா? அந்த மீட்பு வீரன் வந்து பிடித்திருக்க முடியுமா அந்த வெற்றியை? பையன் ரொம்ப அழகா இருப்பார், பஸ் மாத்தா இருப்பார், நல்லா இருப்பார். நான் கூட ரொம்ப தூரம் பார்த்திருக்கேன். ஆமா, பிற்காலத்தில் ஒரு அற்புதமான நடிகராக வரக்கூடிய லட்சியம் உள்ள ஒரு பையன். அப்பா நடத்தக்கூடிய அந்த ஐஏஎஸ் இலவச பயிற்சி மையத்தில் அவரு துணை நிறுவனராக இருந்துட்டு இருக்க. பட் இருந்தாலுமே கூட அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் என்னன்னா இந்த மாதிரிதான் வசந்தனுக்கு, அந்த நம்ம விஜய் வசந்த் மாதிரி. எப்படி என்னதான் ஒரு அப்பா வந்து 90 பிரான்ச்சு 101 பிரான்ச் வசந்தனுக்கோ அவர் வந்து உலகளாவே ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட அவருக்கு என்ன அந்த சினிமா கதாநாயகன் ஆக வேண்டும்ங்கிற ஒரு விஷயம். இப்ப பாருங்க, அவர் கன்னியாகுமரி எம்பியா மாறிட்டார், அரசியல் அவருக்கு கை கொடுத்துருச்சு. அது மாதிரிதான் இவருக்கு வந்து வெற்றிக்கு வந்து ஒரு கதாநாயகன் ஆக வேண்டும் மிகப்பெரிய ஒரு ஆவல் இருந்தது. அது இன்று வந்து தவிடு பொடியாகிவிட்டு. உண்மையிலேயே மரணம் என்பது யாரும் ஜெயிக்க முடியாது. கண்ணதாசன் சொன்னதை போல எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா, கண்டிருந்தால் அவளை தன் எரியும் நெருப்பில் விட்டிருப்பேனா அப்படின்னா. அந்த மாதிரி தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலுமே கூட நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட படம் வைரலாகவும் பார்த்துக்கிடுங்க. மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. நமக்கே சங்கடம்னா அதை பார்க்கக்கூடிய ஐயா சைதை துரைசாமி அவருடைய எவ்வளவு சங்கடமா இருக்கும். நம்ம வெற்றியினுடைய அம்மா அவர்களுக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கு, அவருடைய சொந்தங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்குங்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப அது நினைக்கிறப்ப இன்னும் சங்கடமா தான் இருக்கு. அதனால வந்து ஐயா சைதை துரைசாமி அவருடைய குடும்பத்துக்கு எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக மிக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னாருடைய வெற்றி துரைசாமி அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.